மன்னா. சங்கீதம் 122 முதல் வசனம். சங்கீதம் 122 முதல் வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். இங்கு தாவீது எப்படி கர்த்தருடைய வீட்டை குறித்து ஒரு ஆவலோடு இருந்தார் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு இடம். அது கர்த்தருடைய வீடு. அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தின் மீது தாவீதுக்கு அப்படி ஒரு வாஞ்சை இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சொல்லும் போதே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வந்ததாம். காரணம், கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர் ருசி பார்த்த ஒரு தேவ மனுஷன். கர்த்தருடைய பிரசன்னத்துல அவருக்கு நித்திய பேரின்பம் கண்டார் என்பதை நம்ம ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நாமும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக போவதற்கு ஒரு வாஞ்சையை காண்பிக்க வேண்டும். யாரெல்லாம் அவர் மீது வாஞ்சையோடு இருக்கிறோமோ, யாரெல்லாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள செல்ல வேண்டும் என்று நம்முடைய வாஞ்சையை தெரிவிக்கிறோமோ, நிச்சயமாகவே அவர்களுக்கு தம்முடைய பிரசன்னத்தை கொடுக்கிற தேவன் அல்லது அவர்களுக்கு அருகாமையில கர்த்தர் வருவார். நமக்கு அருகாமையில் அவர் வர விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நம்மளை கொண்டு செல்ல விரும்புகிறார். இன்னைக்கு நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய காரியம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை தாரும், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை எனக்கு தாரும், உங்க பிரசன்னத்துக்குள்ள போகணுன்ற ஒரு வாஞ்சை எனக்கு தாரும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உதவி செய்யும். நம்மளும் அந்த வாஞ்சையை கேட்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சையை தாங்க. உங்க ஆலயத்துக்கு செல்ல ஒரு வாஞ்சையை தாங்க. உங்க பிரசன்னத்துக்குள்ளாக செல்ல எங்களுக்கு வாஞ்சையை தாங்க. எங்களுக்கு உங்களுடைய பிரசன்னம் தேவை ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்துல தான் ஒரு மகிழ்ச்சி உண்டு. உங்களுடைய பிரசன்னத்துல தான் விடுதலை உண்டு. அன்று எங்களை உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நடத்தி செல்வீராக. ஆசீர்வதி. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், சந்தோஷத்தின் நாளாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.